ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டர் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது வட சென்னை படத்தில் வரோம்ல, தவுலுண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையும் நிறுத்துது, அதை மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் பேஸ் பண்ண பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விரல் நகத்தோட அளவு இருக்க மீனோட சத்தம் ஒரு யானையோட பிளிர்ற சவுண்டோட அதிகமாக இருக்குமா. இந்த மீனோட பேர் வந்து டேனியோ நல்லா பெருமூளை. என்னடா இது பெருமூளை சிறுமூளைன்னு கூடவா மீனுக்கு பேர் வைப்பாங்க? அப்படிதான் இந்த மீனோட பேரை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதுல எனக்கு தோணுச்சு. இந்த மீனோட நீளம் வெறும் அரை அங்குலம் தான் இருக்குமா. அதோட சவுண்ட் எவ்வளோத்துக்கு இருக்கும்னா 140 டெசிபலுக்கு மேலே இருக்குமா. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஏரோப்ளைன் பறக்கும் போது ஒரு சவுண்ட் எழுப்போம் பார்த்தீங்களா, அந்த சவுண்டை 100 மீட்டருக்கு இந்த சைடு இருந்து கேட்டால் எவ்வளோ சவுண்டாக இருக்குமோ அந்த அளவு சவுண்டாக இருக்குமா. ஆனால் இந்த சின்ன மீன் இவ்வளோ சவுண்ட் எழுப்பது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு யானையோட அதிகபட்ச ஒலி எழுப்பும் திறனே 125 டெசிபல் தானாம். நாமெல்லாம் ஆக்சுவலாக என்ன நினைப்போம்னா, சின்ன மிருகத்தோட பெரிய மிருகம் அதிகமாக தான் ஒலி எழுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சில சிறிய விலங்குகளோட சவுண்ட் எல்லாம் பெரிய விலங்குகளோட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளாக ராலை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அதோட நகத்தை வச்சே அது வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா. கிட்டத்தட்ட அந்த சவுண்டு 250 டெசிபிள் வரை இருக்குமா. அப்படி இருந்தோம் இந்த மீனை பற்றி மட்டும் பேச காரணம் என்னன்னா, இது இனச்சேர்க்கை செய்யும் போதும் இதே சவுண்டில் தான் பண்ணுமா. அந்த மீனோட சவுண்டை ஆராய்ச்சி பண்ண பல சிடி, அதுக்கப்புறம் மைக்ரோ சிடி அதெல்லாம் சேர்த்து ஆராய்ச்சி செய்து அந்த மீனை நல்லா கவனிச்சதுல அந்த மீன் வந்து முதுகெலும்பு மூலமாக தான் சவுண்ட் எழுப்பிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு கடைசியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி ஒருத்தர் சேனல் வச்சுருக்காரு. அந்த சேனலோட பேர் பிளாக்கர் மீடியா. அதையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.